தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தனுசு ராசி அப்படின்னாவே தனித்துவமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க. எல்லாரும் ஒரு மாரி யோசிச்சாங்கன்னா, இவங்க அதுலேருந்து வித்தியாசப்பட்டு யோசிப்பாங்க. தப்பா யோசிக்க மாட்டாங்க. மத்தவங்க தவற விட்ட வாய்ப்புகள், மத்தவங்களால முடியாத விஷயத்த செய்யணும்னு யோசிப்பாங்க, திட்டம் போடுவாங்க, செயல்படுத்துவாங்க, வெற்றியும் அடைவாங்க. இவங்களுடைய இலக்குங்கிறது ரொம்ப பெருசு. அதற்கான திட்டமிடுதலும் ரொம்ப பெருசு. இவங்களுடைய செயல்பாடுல 1% கூட மத்தவங்களால கணிக்கவே முடியாது. அடுத்து இவங்க இததான் பண்ண போறாங்க அப்படின்னு. இதனால தான் தனுசு ராசி உயர்வான செயல்களை செய்து சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவருடைய அதிபதி குரு பகவான். இவங்கள பொறுத்தவரைக்கும் பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க. பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை கொடுப்பாங்க. மிகப்பெரிய பணக்காரரா செல்வந்தராவே இருந்தாலும் யாருமே சின்னதா கூட அவமானப்படுத்துறதோ ஒதுக்கி வைக்கிறதோ சுத்தமா தெரியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி யாராச்சும் தனுசு ராசிய அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க, உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னா தனுசு ராசி சாகர வரைக்கும் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களே வந்து உதவின்னு கேட்டு நின்னாலும் உதவியை செய்வாங்களே தவிர்த்து அவங்கள வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு தேவை உதவி வாங்கிட்டு போயிட்டே இரு. திரும்பவும் பழைய மாதிரி உறவாடலாம் மட்டும் நினைச்சிடாத. அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. இப்படி ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நிறைய விஷயங்கள்ல வெற்றி கொண்டாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்காது. உங்களுக்கு அந்த சந்தோஷமும் வெற்றியும் நிலைச்சிருக்கணும்னா ஒரு மனுஷனா ஒரு தெய்வம் வாழ்ந்து போராடி வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சியில திளைத்து அருள் பாலிக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. அப்படி என்னமா கோயில் இருக்கு? ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா, ஜடாயு அதாவது கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈமக்கிரிகளை செய்த தலம் இருக்கு இல்லையா? அந்த தலத்துக்கு போயிட்டு வர்றது நம்முடைய தனுசு ராசிக்கு வெற்றிக்கான வழியும், நிம்மதியும் உருவாக்கும். அப்படிப்பட்ட கோயில் எங்கம்மா இருக்கு? திருப்புட்குழி. அதாவது திருப்புல் குழி அப்படிங்கிறது மருவிதாங்க திருப்புட்குழி அப்படின்னு மாறுச்சு. இந்த தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜடாயுன்னு சொல்லக்கூடிய கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் வந்து தன் கைகளாலே ஈமக்கிரிகளை செய்த தலம். ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்துல விஜயராகவன்னு சொல்லக்கூடிய நாமத்தோட அருள் பாலிக்கக்கூடிய தலம். அதே மாதிரி அந்த ஜடாயுக்காக வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறார். அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாத்துவார், நிம்மதியை கொடுப்பார். ஸோ திருப்புக்குழி திருத்தலம் தான். சென்னையிலிருந்து வேலூர் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்து வேலூர் போனீங்கன்னாக்கா அதில் வந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் பாலுச்செட்டி சத்திரத்தில் இறங்கி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த கோயில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், நிரந்தர சந்தோஷத்தை நிலைக்க வைக்கும். இது வந்து தனுசு ராசிக்காலுக்கான பொதுவான வாழ்க்கையில நீங்க போக வேண்டிய தலம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ தனுசு ராசிக்காரங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க. தனிமரமாக நிற்கக்கூடிய தனுசு ராசிக்கு மே மாதம் 31க்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய 8 பெரும் பிரச்சனை. இந்த எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறத அணைஞ்சிடும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில தனுசு ராசிகளுக்கு எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்களுமே இப்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது 100% உண்மையான விஷயம். சரிங்களா? நிஜமாவாம்மா? எப்படிம்மா அது? எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாகும்னு நீ சொல்ற? காரணம் கேட்டனா 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால ஒரு யோகம் உருவாகுது. அதுதாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றத்தையும், ஏற்றத்தையும், அதிர்ஷ்டத்தையும் நிகழ்த்த போகுது. அத 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில உருவாகக்கூடிய திருகிருகை யோகம். இது வந்து உங்களுக்கு பணத்தையும் குவிக்க போகுது, வெற்றியும் குவிக்க போகுது. இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள்ல ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒவ்வொரு ராசியை மாத்தக்கூடிய கிரகங்களால நமக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கும். ஆனா ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையினால, ஒரு சில கிரகங்களுடைய மாற்றத்தினால சில நேரங்கள்ல சக்தி வாய்ந்த யோகமான நிலையும் உருவாகும். அந்த வகையில இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால் திருகிருகை யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது ஜூன் மாதத்துல உருவாக போகுது. அதுவும்
யோகம், புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய புதன் பகவானாலையும், நவர்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானாலையும், தேவருடைய குருவான குரு பகவானாலையும் தான் உங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் பலன் கொடுக்க போகுது. ஸோ இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளையும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது. ஸோ இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பலன்களை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன? மொதல் பிரச்சனை, உங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலை, உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா மாறப் போறாங்க. எதிராக இருந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அந்த அளவுக்கு நேரம், காலம் கூடி வந்திருக்கு. 2வது விஷயம், குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். இது நாள் வரைக்கும் அது கிடையாது. உங்களுடைய அறிவுரையை யாருமே கேட்டது நீங்க சொன்னா அதை கேட்கவே மாட்டாங்க. ஆனா இனி நீங்க சொல்றத மட்டுமே ஏத்துக்கிட்டு நடந்துக்க போறாங்க. அதே போல வீட்டுல தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனி நல்லபடியா நடக்கும். 3வது பிரச்சனை, பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்கள்லாம் உங்ககிட்ட நிறைய இடைஞ்சல்களை கொடுத்திருப்பாங்க. அந்த பகை நிலை மாறுது. உறவுக்காரங்கிட்ட அன்பா பழக போறீங்க. அவங்களுமே உங்ககிட்ட தான் உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. அடுத்த 4வது தீர்வு தரக்கூடிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. கணவன் மனைவி உறவு சிறப்பாவே இல்லை. இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு, காதல் ஊரெல்லாம் பிரேக்கப் ஆகியிருக்கும். ஆல்ரெடி திருமணமானவங்க சண்டை சச்சரவுல பிரிஞ்சிருப்பீங்க. இப்படி கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் விலகுது. மனம் விட்டு பேச போறீங்க. பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்றிணைந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா 5வது பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, நிலபலம் பிரச்சனை. வங்கியில கடன் கேட்டா உதவி கிடைக்கல. இப்ப எங்கேயுமே பண உதவி கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்கு வங்கியில கடன் உதவி கேட்டீங்கன்னா அது கிடைக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு, சொத்து பிரச்சனைகள் தீருது. அடுத்த 6வது பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. ஏதாவது ஒரு மாதிரி சோர்வா, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு நமக்கே பெருசா ஏதாவது நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத அளவுக்குலாம் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலை மாறுது. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அழகு இளமை கூடும். ஓகேங்களா? அடுத்தது 7வது பிரச்சனை, நம்ம ஒண்ணு நினைக்கிறது அது ஒண்ணு நடக்கிறது. வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கும், கடைசியில பார்த்தா தோல்வி. இந்த அரசியல்வாதிங்க ஓட்டு கவுண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தான் முன்னிலை, நம்ம தான் பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம திட்டங்களும் செயல்பாடுகளும் இருந்தாலும் கடைசியில புஷ்ஷுன்னு போயிடும். ஆனா இனி எதிலுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போறீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி புது உற்சாகத்தோட தனுசு ராசி வலம் வர போறீங்க. அடுத்து 8வது பிரச்சனை, சமுதாயத்துல அந்தஸ்து மதிப்புன்னு ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்திருப்பீங்க. நிறைய கௌரவ பதவிகள்லாம் வகிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ எல்லாம் கை விட்டு போய் ஒண்ணும் இல்லாம வெறும் ஆள சுத்தி இருப்பீங்க. ஆனா அந்த நிலை திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமுதாயத்துல அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வுக்கும் உண்டான ஆட்களாக வளம் வர போறீங்க. கௌரவ பதவிகள்லாம் தேடி வந்து கொடுப்பாங்க. சொந்த ஊர்ல முதல் மரியாதை கிடைக்கும். கோயில் விசேஷமா, ஊர்ல ஏதாவது விசேஷமா முன்ன நின்று உங்களை நடத்த சொல்லி வற்புறுத்துவாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு செல்வாக்கு மிகுது அப்படின்னா எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை எல்லாமே ஒட்டு மொத்தமா விலகி போகுதுங்கிறத உங்களால உணர முடியுதுங்களா? ஸோ இந்த 8 பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை உருவாக்கி வச்சிருந்துச்சு. வாழ்க்கையே பிரச்சனை தான்டா போடா அப்படின்னு உங்களை நினைக்க வச்சிருந்துச்சு. அது சரியாகுது. பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு. இதோட தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரும். குடும்பத்துல இனி நல்லது மட்டுமே நடக்கும். பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க, புதுசா வீடு கட்டுவீங்க. எல்லா விதங்களுமே வெற்றி உண்டு. உடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில உதவி கிடைக்கும். தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போறீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கிறதுனால, எதிர்ப்புகள் எல்லாமே விலகுவதனால, வழக்கல் எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால, அதிர்ஷ்டசாலின்ற பெயரோட தனுசு ராசி இனி சந்தோஷமா இருக்க போறீங்க. வருமானம் உயருது. விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க. குடும்பத்துல நல்லது நடக்குது. சந்தோஷம் அதிகமாகுது. புதுசா வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல்ல உயர்வு இருக்கு. தாய், மனைவி, குடும்பத்துல இருக்கும் எல்லாருடைய ஆரோக்கியத்திலுமே அக்கறை காட்ட போறீங்க. தாய் வழி உறவுகளால, தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகுது. புதுசா ஒரு தெம்போட வளம் வர போறீங்க.
வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் அதிகமாகுவாங்க. தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க தொழில் செய்றீங்களோ, உத்தியோக பணிகள் இருக்கீங்களோ, என்ன செய்தாலும் சரி லாபத்தை கொடுக்கும். அரசாங்கத்தால அனுகூலம் உண்டு. தொழில் செய்றவங்களாம் புதிய யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வர வைக்குவீங்க. இதோட கடையோ, இல்ல ஷோரூமையோ, இல்ல தொழிலையோ நவீனமயமாக்குவீங்க. இதனால பல நன்மைகள் கிடைக்க போகுது. உத்தியோக பணிகளுக்குலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. நீங்க எதிர்பார்த்த பதவி, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது இப்ப கைக்கூடி வரும். அதே போல கன்னித்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகையை மீண்டும் பெறுவீங்க. கன்னித்துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல பெரிய சம்பளத்துடன் கூடிய பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும். அதே போல கலைஞர்களுக்கு, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நிறுவனத்துல வாய்ப்பு கிடைக்கும். அரசால கௌரவிக்கப்படுவீங்க. கல்வி நிலையை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? சாதகம். அரசாங்க உத்தியோகம் நிச்சயம். பச்சை பணாலா கையெழுத்து போடுவீங்க. முன்னேற்றம் உண்டு. ஒட்டு மொத்தமா வாழ்க்கை இழந்த உங்களுக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போகுது தனுசு ராசிக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? இன்னும் இப்போ வரைக்கும் 10 பிரச்சனைகள் தீர்வது எந்த மாதிரி மாறுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? குறிப்பா அந்த திரிகிரக யோகத்தினால திடீர் நிதி நன்மைகளை பெற போறீங்க. தொழில் இருக்கவங்கள நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய திறனை பெற போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதி நிலைமைங்கிறது வலுவா இருக்கு. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவில்லை. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. இது மட்டும் இல்லாம சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் அதிகமா ஈடுபடுவீங்க. சுப நிகழ்ச்சி அடுத்தது வீட்லயுமே நடக்க போகுது. புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய எண்ணம், புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்ப முயற்சி பண்ணுங்க. வெற்றி கிடைக்கும். அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் வெளியில மாட்டியிருந்தா அந்த சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட வருமானத்துல உயர்வு இருக்கு. வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு. வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க. ஆல்ரெடி செய்த முதலீடுலேருந்து கூட நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல பங்கு சந்தை, பந்தயம், லாட்டரி இதன் மூலமாவும் நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து நம்முடைய தனுசு ராசிக்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது இந்த 3 கிரகங்களும் சேர்ந்துக்கிட்டு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டகரமான பலன்களையும் கொடுக்குறாங்கிறத உணர்த்தியாச்சு. இது எல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த யோகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய புதன் பகவான், அவரை வழிபாடு செய்யணும். அவருடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய புதன்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீடித்த நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க. 2வது, ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்ச கொண்ட கடலை நெய்வேத்தியமாக கொடுக்க, வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அடுத்தது 3வது, யாரை வழிபாடு செய்யணும்? சூரிய பகவான். அனுதினமும் காலையில ஏஞ்சதுமே சூரிய பகவான் நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலையில தொடங்கி பாருங்க. தனுசு ராசி எந்த இடத்துலையுமே உடைய வளர்ச்சிங்கிறது சிறிதளவும் பின்தங்கி போகாது. தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. உலகம் முழுக்க வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால தனுசு ராசிக்காரங்க வெளிச்சமான வாழ்க்கையில பிரகாசிக்க போறீங்க. சரிங்களா? இந்த 3 வழிபாடை மட்டும் செஞ்சுக்க, 3 தெய்வங்களுடைய அனுகிரகத்தை மட்டும் கெட்டியா படிச்சுக்கோங்க. அடுத்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சி, வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க போறீங்க. இதுல எல்லாமே அடங்கும். பணமும் சரி, குடும்பத்துடைய ஒற்றுமையும் சரி, உங்களுடைய மனசுக்கு நிம்மதியும் சரி, எல்லாமே கிடைக்கும். நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். வெற்றி உங்க பக்கம். தெய்வங்களுடைய அனுகிரகமும் முழுக்க முழுக்க உங்கள் பக்கம்.